வசந்தி, என்னடா கோச்சிகேஷன்னா ஆடி மாசம் லீவ் விட்டுல ஆகணும்? ஏண்டா? ஒண்ணு இல்ல, ஆடி மாசம்னா ஆணும் பெண்ணும் பிரிஞ்சுல இருக்கணும். டேய் போடி. எங்கடி பரணி? மெட்ராஸ்ல ஏமாத்துறமே அந்த குதிரைக்காரன், அவன் உன்னை தேடி இங்கேயே வந்துட்டான். நீங்க இருக்காத, ஓடுங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காரு, நீ இவனை பாத்துக்க, நான் வரேன். சரி. என்ன பண்ணியும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கிறான் சார். அடிச்சு கூட பார்த்துட்டோம், வாயவே திறக்க மாட்டேங்கிறான். பார்த்து அவனை கூட்டிட்டு வாங்கப்பா. எஸ் சார். டேய் என்னடா என்னடா? ஒன்னாட்டு. எஸ் சார். ஒரு மெழுகுவர்த்தி கொண்டாப்பா. சொல்லுப்பா, நீ யாரு? ஏன் இப்படி வெறித்தனமா நடந்துகிட்ட? என்ன நடந்தது சொல்லுப்பா. நான் இருக்கேன். யார் நீ? என் வாழ்க்கையே கெடுத்துட்டா சார். என்னை ஏமாத்தி போலீஸ்லயே சொல்லி என் வாழ்க்கையே போச்சு. கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா. நீ யாரு? எங்கிருந்து வந்த? கொஞ்சம் சொல்லுப்பா. நான் திருச்சிக்கு பக்கத்துல புளியங்குப்பங்கிற கிராமத்துல ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த சார். சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அம்மா செத்துட்டாங்க சார். நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சார். எங்க அப்பா என் மேல உசிரிய வச்சிருந்தார். ஆனா வந்தவ என் உயிரையே எடுக்கிறதா சார். இத பார்த்த எங்க அப்பா நான் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், பெரிய ஆளா வரணும்னு நினைச்சு யார் யாரோ காலை பிடிச்சு ஒரு நாள் இதே மாதிரி நல்லா கொட்டுற மழையில, மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துல ஒதுங்காத எங்க அப்பா கொட்டுற மழையில நனைஞ்சுக்கிட்டே மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு கிறிஸ்தவ அநாத விடுதிக்கு கூட்டிட்டு போனார். அங்க ஒரு ஃபாதர் இருந்தார். அந்த ஃபாதர் கிட்ட கொண்டு வந்திருந்த சிபாரிசு லெட்டரை கொடுத்துட்டு, என் பையனை நீங்க தான் காப்பாத்தணும், நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு காலில் விழுந்து கெஞ்சினாரு. எங்க அப்பாவை தூக்கி ஆறுதலா தட்டி கொடுத்த அந்த ஃபாதர் என்ன அந்த பள்ளியில சேர்த்துக்கிட்டாரு. சந்தோஷத்தோட ஊருக்கு புறப்பட்டு எங்க அப்பா பின் அழுதுகிட்டே வந்தேன். உள்ள கண்ணீரை தொடச்ச எங்க அப்பா, டே ஆனந்தா, இந்த ஏழை அப்பனால எப்பவாவது மட்டும் இல்ல, எப்பவுமே இவ்வளவு தூரம் வந்து உன்னை பார்க்க முடியாதுடா கண்ணா. நீ படிச்சு முடிகிற வரைக்கும் நீயும் எங்களை வந்து பார்க்காது. ஏன்னா நாங்க படுற கஷ்டம் உன் மனசை பாதிச்சு படிப்பு கெட்டாலும் கெட்டுரும்பா. முடிஞ்சா கடுதாசி எழுதி போடு, முடிஞ்சதை அனுப்பி வைக்கிறேன். சந்தோஷமா இருக்கணும்டா ராஜா. ஆனா நீ பெரிய ஆளாகி எங்களை எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சா நல்லா படிச்சு நல்ல பேரோட இந்த அப்பனை பார்க்கலாம். அதை விட்டுட்டு படிக்காம கெட்ட பேரோட
எத்தனை வருஷம் கழிச்சு நீ என்ன பார்க்க வந்தாலும் உங்க அப்பா உன் மூஞ்சில விழிக்க மாட்டான். ஏழையா இருந்தாலும் உங்க அப்பா ரோஷக்காரன் தெரியும்ல. அதனால நல்லா படிக்கணும்பா, அழக்கூடாது. ஆனா இப்ப புறப்பட்டா தான் ஊருக்கு போற பஸ்ஸை பிடிக்க முடியும். அழக்கூடாதுப்பா, நல்ல பையன்ல. அப்ப என் தோல்ல ஆறுதலா ஒரு கை விழுந்துச்சு. ஒரு பையன் கள்ளம் கபடம் இல்லாம சிரிச்சுட்டு இருந்தான். அந்த சிரிப்புல நட்பு இருந்தது. அந்த ஜனாவோட நட்புல தான் நான் என் குடும்பத்தை மறந்து படிக்க ஆரம்பிச்சேன். டேய் ஆனந்த், யார லவ் பண்ணாலும் இந்த ஸ்கூல் வாத்தியார் பொண்ணுங்களை மட்டும் லவ்வே பண்ணக்கூடாது. லேட்டா போனா பெஞ்ச் மேல நிக்க சொல்றாடா. அது இருக்கட்டும்டா. இந்த ஜனா பைய கிளாஸுக்கே வரமாட்டான். இன்னைக்கு என்னடா கிளாஸே கதின்னு சுத்திட்டே இருந்தா. வேற ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு குரூப் போட்டோ எடுத்தாங்கல்ல, அதனாலதான். ஆமா, இவர் வருங்காலத்துல படிச்சு பெரிய மேதையாக போறாரு. நாம இவர் கூட குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டா ரொம்ப பெருமையா இருக்கும் பாரு. அது இல்லடா, அவனுக்கு அப்பா அம்மான ஃபேமிலியா இருக்கு, குரூப்பா போட்டோ எடுத்துக்க. குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டா நம்ம கூட எடுத்துக்கிட்டா தானே. அதான் அந்த அண்ணாத பையன் அந்த அழைச்சல் நினைச்சிருப்பான். அது அடிக்கிறதா இது அடிக்கிறதா? இதை யாரா? அதெல்லாம் முடியாது. நீ போய் அவனை கூட்டிட்டு வா. அப்ப இங்கே இருப்பீங்கல்ல? கண்டிப்பா இங்கே இருப்போம். அப்ப இங்கேயே இருங்கோ. டேய், இந்த முறை அவன் தப்பவே கூடாது. ஆனந்த், உன்னை எங்களை தேடுறது. சீக்கிரம் எந்திரிச்சு வாடா.
ஏய் நீங்க வர எங்க இந்த மரத்தடி இல்லையா? வேணாம்ப்பா, ரொம்ப பேர்த்துக்கு மரத்தடியில் தான் நானவதியமா வந்திருக்கு. நான் வரல, நீங்க வா. என்னடா என்ன விஷயம்? கத்தி இன்றி ரத்தம் இன்றி ஒரு கண்ணியமான போட்டி. போட்டியா? ஆமா, 3 பாட்டில் தண்ணிய மூச்சு விடாம குடிச்சா 100 ரூபாய். நீயே போய் செய். டே, அப்ப இன்னைக்கு 100 ரூபாய் கோயந்தாவா? டேய் ஜனா, அளவுக்கு மீறினா எதுவும் விஷம்டா. இந்த போட்டி பந்தயம் இதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு. இத்தனை வருஷம் எப்படியோ இருந்துட்டேன், பரவாயில்ல. இனி நாம இந்த காலேஜ்ல இருக்க போறது கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளாவது ஒழுங்கா படிச்சாதான் உனக்கும் நல்லது. இந்த மகனே, அடுத்தது போதும், பொங்கி ஏழு, போட்டி காத்திருக்கிறது. டேய் ஜனா, பி சீரியஸ். நல்லா யோசிச்சு பாரு. இத்தனை வருஷமா என்ன வந்து எங்க அப்பா பார்க்கலைனாலும் ஊர்ல எங்க அப்பா இருக்காரு. அவரை சுத்தி சொந்த பந்தம்லாம் இருக்கு. ஆனா உனக்குன்னு யாரா இருக்கா? நல்லா யோசிச்சு பாரு. அட ஏன்டா, அத ஊருக்கே தெரியுமா நான் அனாதைன்னு? அது ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்திட்டு? சரி விடு, இந்த ரிஷிமுலை எப்படி இருந்தா என்ன? அதான் அப்பனுக்கு அப்பனா ஆத்தாளுக்கு ஆத்தாளா எல்லாத்துக்கும் நீயே இருக்கிறியா? இப்ப எனக்கு என்னடா கவலை? இனிமே இந்த போட்டி பந்தயம் தெரியாம நாளையில இருந்து என் கூட ஒழுங்கா வந்து படிக்கிறேன் சத்தியம் பண்ணி கூட, நான் உன் கூட வரேன். விட மாட்டிய? சரிடா, நாளையில இருந்து உங்க கூட உட்காந்து ஒழுக்கமா படிக்கிறேன். இது சத்தியம், சத்தியம். வாடா. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜ குல திலக ரத கஜபரி துரக பதாதிகளை வென்ற புஜபல பராக்கிரமம் கொண்ட புளியங்குப்பம் ஆனந்தனுக்கு பராக் பராக். வானம் எங்கள் கையில, பூமி எங்கள் பையில, ஆடுவோம் பாடுவோம் வாங்கடா. கேள்வி கொண்ட வாழ்க்கையை கேலி செய்து பார்க்கலாம், ஜாலியாய் ஊர்வலம் பொங்கடா. 3 வருஷ கோர்ஸ் அது முடியுது இந்த மார்ச். நீ பிடிய பிடிய முழிச்சு தினம் படிச்சது என்ன கிழிச்சு? எப்போது வாழமா சன்னியாசி வேணமா. வானம் எங்கள் கையிலே, பூமி எங்கள் பையிலே, ஆடுவோம் பாடுவோம் வாங்கடா. நான் வெளியே போகணும், அந்த சூப்பர் ஸ்டார் போல் ஒரு நடிகனாகணும். வருஷம் முழுதுமே தினம் குழஞ்ச சோறுடா, என் வாய கெடுத்தது அந்த புளிச்ச மோருடா. ஐயா, கண்ணடிக்க கட்டடிக்க ஒண்ணுமில்ல பாரு, காதலிக்க பொண்ணு இல்ல கல்லூரி தம் போரு. கண்ணடிக்க கட்டடிக்க ஒண்ணுமில்ல பாரு, காதலிக்க பொண்ணு இல்ல கல்லூரி தான் போரு. என்னங்கடா என்னங்க, எதுக்கு இங்கே வந்தீங்க? அம்மாடி நீ துள்ளாத, கண்ணால தான் கிள்ளாத. காலேஜிலே காலம் தள்ளி டீனேஜ் வீணாகி போச்சே. வானம் எங்கள் கையிலே, பூமி எங்கள் பையிலே, ஆடுவோம் பாடுவோம் வாங்கடா. நீ படிக்க வேணுமே, அட பாதை மாறினால் உன் பயணம் மாறுமே.
படிப்பில்லாமலே புது பாதை போடுவோம் தினமிட்டடிச்சுதான் நாங்க வேலையாகுவோம் அண்ணனுக்கு கிடைச்சதுடா காலேஜில் சீட்டு மந்திருக்கு கொடுத்து புட்டான் கட்டு கட்ட நோட்டு அண்ணனுக்கு கிடைச்சதடா காலேஜில் சீட்டு மந்திரிக்கு கொடுத்து போட்டா கட்டு கட்டா நோட்டு சொன்னாங்கடா சொன்னாங்க சுதந்திரனா என்னாங்க முன்னேறத்தான் சொன்னாங்க முட்டாளி தான் தந்தாங்க மாறாதது